என் அனுபவத்துல பழங்கன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கய்யா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இது நான் கும்புற சாமி மேல சத்தியம். பாரதி பயங்கரமா பேசுற. எப்படி எப்படி அது நம்ம குமுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சமூகத்தில் உண்மையான தமிழ் வார்த்தைங்கிறது குமுகம். உனக்கு தமிழ் பற்று அதிகம் இல்லப்பா. தமிழரா இருந்தாலே தமிழ் பட்டு தானே ஆகுது. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. தமிழ் தேசிய பற்று அதிகம் இல்ல. ஏன் தமிழரா வந்துட்டோம், தமிழ் தேசிய பட்டு இல்லாம எப்படி இருக்கும்? இவனுக்கா? ஏன் என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்பான். திராவிடம்ன்றாங்களது இல்லாதது ஏங்க ஐயா பேசணும்? குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. திராவிட மொழி எது திராவிட மொழி? திராவிட மொழின்னு சொல்ல, திராவிட மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லுகிறாரு, திராவிடம் சொல்லுகிறாரு. அது தெரியுமா தெரியாதா திராவிடம் என்னன்னு? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒண்ணு இல்லாத பொருள் திராவிடம். திராவிட கட்சி நீதி கட்சி வர்றதுக்கு முன்ன தமிழகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தெரியுங்க. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் அடிபட்டு கிடந்தது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன். இல்ல திராவிட கட்சி வருவதற்கு முன்பு நம் பாட்டன் முப்பாட்டன் ஆண்டாரு, மன்னர் ஆண்டார், இவர் ஆண்டார், அவர் ஆண்டார் சொன்னோம் இல்லையா? அவங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம மண் எப்படி இருந்துச்சு? செழிப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட என்ன கொடுமை சார். நம்மளோட சமுதாயம் எப்படி இருந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் வரதுக்கு முன்ன எப்படி இருந்துச்சு? பிரிட்டிஷ்காரனை பெரியார் ஆதரிச்சார்ல, ஏன் ஆதரிச்சாரு? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? குட் கொஸ்டின். அவங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு வந்தாங்க. சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பெண் அடிமை எல்லாத்துலயும் அவங்க நம்ம பாட்டம் முப்பாட்டம் முன்னர்கள் வாழ்ந்தாங்கல்ல, மன்னர்கள் எல்லாம் அவங்களா இருக்கும்போது செழிப்பா இல்லையா? இல்லங்க செய்யல. ஏற்கனவே செழிப்பா இருந்துச்சு, அவரையும் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஐயா அப்படி இல்ல, இங்க புதிய தொழில்நுட்பங்கிறது இல்லாம இருந்தது. அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வர்த்தக ரீதியா கொண்டு வந்தாங்க, மற்றபடி ஒண்ணும் கிழிக்கல அவங்க இல்லையா? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்றேங்க. சுதந்திரம் அடைஞ்சு இருக்கிறோம், பிரிட்டிஷ்காரன் ஆதரிச்சார். இங்க இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு பெரியார் எதிர்த்தாங்க. சீமானனும் பெரியார் எதிர்க்கிறாரு. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க பாட்டை முப்பாட்டில பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா? அப்போ என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா? பா சொன்ன லெவனெல்லாம் கூட்டு வராதுன்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட்டு பண்ணிட்டு நீங்க. பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல. இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய் திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும், அவசரப்பட்டா முடியாது. ஏன் பெரியார் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆதரித்தாரு, இவங்க எல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? அது தெரியாதா? ஐயோ தெரிஞ்சுதான் நீ பேசியிருக்க மாட்டேன் திராவிடத்தை பத்தி இல்ல. அடே சிரிப்பு வேற. நம்ம சில விஷயங்கள் தெரியாமலே பண்ணிடுறோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்கல்ல, நம்முடைய முன்னோர்கள் மாமன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்கல்ல, நம்ம முப்பாட்டன்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொல்றேன், பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு 1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரன். நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தாலும் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. எது பண்ணா மனுதர்மப்படி ஆட்சி செஞ்சான், பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதனாலதான் பெரியார் ஆதரிச்சாரு. என்ன மச்சான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? பாட்ட முப்பாட்ட மன்னர்கள் வாழ்ந்தாங்களே, அப்போலாம் எப்படி தெரியுமா? பார்ப்பனர்கள் மட்டும் தான் சொத்து வாங்க முடியும், மற்றவங்க வாங்க முடியாது. புரியுதா? ராஜாதி ராஜா சோழன் சொன்ன போதியா, அப்பெல்லாம் அவங்கள எதுவும் கிழிக்கல. கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. உண்மை சாரி கேட்பேன். அதே மாதிரி 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல. 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? எப்படி? 1813 கொத்தடிமை சட்டத்தை. அப்போ பாட்ட முப்பாட்ட ஆண்டால அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு. ஓகே இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா, அதனால பெரியார் ஆதரிச்சார். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது. அவனுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரங்க. பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவனா இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? 1819 சூத்திர பெண் திருமணமானவுடன் 7 நாட்கள் கோவிலில், அதாவது கோயில்களில்
பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும், புரியுதா, அப்படின்னு கொண்டு வந்தான். அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன். 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டான அவெல்லாம் அதை கிழிக்கல. 1829 விதவை உடன்கட்டை ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டான அவெல்லாம் இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். 1835 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட வாழ்ந்தாலும் அவெல்லாம் இதெல்லாம் கிழிக்கல, புரியுதா. சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதரம் செய்வதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட மன்னன்ல அவெல்லாம் இதை கிழிக்கல. 1795 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்றிருந்த நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்புறம் சூத்திரர் நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தார். அது முன்னெல்லாம் உட்கார முடியாது ராஜா. ராஜாதி ராஜ சோழர்கள் இருந்தாங்களே, அப்பெல்லாம் இல்லை. எவ்வளவு அடிமைத்தனம் பத்தியா. 1868 இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர் யார் என்றால் 1868 அதாவது இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர். பாட்ட முப்பாட்ட ஆண்டாலாம் எவனுமே எதுவுமே கிழிக்கல. இனிமே வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. இந்துக்கள்னா யாரு? முதல்ல இந்துனா என்ன சொல்லி இந்துனா யாரு? சிவனை வழிபடுறா யாரு? இந்துக்களா? சிவன் யாரு? சிவன் வந்து ஒரு ஆசீர்வாத கடவுள், இந்த தமிழ் மக்களுடைய கடவுள், இந்து மத கடவுள் இல்ல சிவன். விநாயகர் யாரு? விநாயகர் வந்து இந்து மத கடவுள். சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும். விநாயகருக்கும் தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனா சமன்வயம். டேய் ஓடி போயிடப்பறான், பிள்ளையார் எல்லாம் ஓடிடுவாரு. குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. அவர் தமிழ் தேசியம் பேசுறாருல, உன்ன மாதிரி தமிழ் பேசுறாருல. அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு தேங்காய் எல்லாம் உடைச்சு குத்தாட்டெல்லாம் ஆடி தேங்காய் பொறுக்கி எல்லாம் பண்ணாரு குடும்பத்தோட சேர்ந்து. ஏன் இப்ப நில்றா, இப்படி பிள்ளையாருக்கு நேரம் இதுல அடிடா அட்ரா. அது வேற வாய், இது நார வாய். சுபாவா இது உடைக்கிறது. அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. தவறு எங்கு நடந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஸ்டாலின் பாரதி இதை கண்டிக்கணும். விநாயகர் வந்துட்டு தமிழ் கடவுள் இல்ல, கரெக்டா? யாரு விநாயகர், யாரு பிள்ளையார், ஏன் கும்பிடணும், எதுக்கு கும்பிடணும், எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கேக்குறாரு, முருகன் உங்க முப்பாட்டன்னா அப்புறம் விநாயகர் அவரையும் நீங்க ஏற்கிறது இல்ல அப்படின்னு. பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணாட கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க முருகனை ஏற்கிறது இல்ல, அதனால நாங்க அவரை ஏற்கிறது இல்ல. ஏய் விடாப்பா, எங்க அம்மா குளிக்குதுன்னு. யாரா நீ? யாரா? இல்ல நான் பார்வதி மையம். எனக்கு தெரியாம நீ என்ன இடையில வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதியா, தேர இழுத்து தெருவில் விட்டு போறான். உடனே விட மாட்டேங்கிற, டப்புன்னு இடுப்புல இந்த வாழை தூக்கி ஒரே வெட்ட வச்சுக்கிறேன். கொலகார பைய காம கொடுறேன், கோபத்துல வச்சுக்கிறாங்க. பச்சிலம் குழந்தைய கொண்டுறாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? ஐயோ நாளடி ஓடியாரா அவ. பார்வதி, என்னங்க என் பிள்ளைய கொண்டுட்டியே, என்னம்மா நீனு சொல்ற, வியாரு இடையிலன்னு. இந்த மாதிரி கதைங்க நான் அழுக்க உருட்டி இப்படி செஞ்சு வச்சுட்டு போனேன். அடேங்கப்பா, இதுவரையா? உடனே எல்லா காலத்திலும் ஒரு வேலை இல்லாத வெட்டி போயிருக்கான், கட்டி அடிச்சுட்டு நாரவன். அவனை கூப்பிடுறாங்க, வந்து என்னப்பா பண்ணலாம், கிழக்க ஏதாவது பார்த்து படுத்திருந்தனா அது தலையை கொண்டாந்து வைக்கணும். பாவம் யானை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கட்டிடும், பேசாம போ. அதை அசந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் தலையை வச்சு தூங்கி இருக்கு. அது மண்டையை வெட்டி கொண்டாந்து ஊற்றிடுறாங்க. 2 உயிரை கொண்டு விட்டாங்க. என்னையா ஒரு கொடூரமான விஷயத்த கூலா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு கொலகார பாய். அட
பாவி சண்டாளா. எல்லாரும் Dress போட்டாதான் நான் Dress போட முடியும். எல்லாரும் அவுத்து போட்டு சுத்தினா நானும் அவுத்து போட்டு தான் சுத்த முடியும். அப்ப சீமான் அவுத்து போட்டு ஆடுறாருன்றியா? அப்படி கிடையாது. சொன்ன இப்போ ஏதோ சீமானே சரியா பேசுறாரு. சீமானே ஏதோ சரியா பேசுறாரு, கொஞ்சம் சரியா பேசுறாரு. சரியா பேசுறாரு. உன்னை எல்லாம் அமர கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேண்டும்டா. சீமான் சொன்னாரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அவன் தான் தமிழன் சொன்னாரு. தமிழ் முக்கியத்துவம் தருவது மட்டுமல்லாமல் தன் இன்ஸ்டாகிராம் தமிழ்ல போடணும்னு சொன்னாரு. அப்படி யாராவது போட்டாங்கன்னா அவன் தாயை அடுத்தவரும் கூட்டி கொடுத்த சமம் சொன்னாரு. மரியாதை சீமான் சொன்னாரா இல்லையா? ஆங்கில வார்த்தை பயன்படுத்தணும் அயோக்கியன்னு சொன்னாரு. தான் தாயை அடுத்தவரும் கூட்டி கொடுத்தவன் தான் அப்படின்னு சொன்னாரு சீமான். சொன்னாருல்ல, அப்படி கூட்டி கொடுத்த என்ன பண்ணாரு தெரியுமா? இப்போ அவரோட பையனை எங்க படிக்க வச்சாரு? டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. தமிழ் வழி கல்வின்னு பேசினாரு. எங்க படிக்க வச்சாரு? எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாரு? அது அவர் விருப்பம். என்னத்த அவர் விருப்பம்? அவர் எங்க வீட்டுல உட்கார்ந்து பேசுகிறாரு, பப்ளிக்கா தானே பேசாரு. உன் முன்னாடி பேசல, என் முன்னாடி பேசல, மக்கள் முன்னாடி பேசல, இளைஞர்கள் முன்னாடி பேசல, நம்மளால கைட் பண்றாரு அவரு. இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்றாருல, அப்ப அவரையும் போல. மேடம் தப்பு தான் மேடம். ஐயா செய்யறது செய்யல அவர் விருப்பம். அப்ப சொல்லு சீமான் அயோக்கியன்னு சொல்லு. பேசுறாங்களா பேசிட்டீங்க. பேசுன்ற சீமான் என்ன சொல்றாரு? தமிழ் வழி கல்வி முக்கியத்துவம் தரேன்னு சொன்னாரு இல்லையா? அவர் பையன் எங்க படிக்கிறாரு? சீமான் சொன்னாரு இல்லையா? நான் ஒரு அப்பட பிறந்த நான் ஒழுங்கா நடக்கிறேன் சொன்னாரா இல்லையா? நடந்தாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஐயா தமிழ் வழி கல்விக்கு முக்கியத்துவம் தரேன்னு சொன்னாரு சீமான். தம் பிள்ளைங்களை எங்க படிக்க வச்சாரு? அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அது ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு? 25 லட்சம். ஒரு பையனுக்கு 25 லட்சம், 2 குழந்தைகள் 50 லட்சம். எவன் அப்ப விட்டு போனோம்? யார் விட்டு போனோம்? ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வாழ்றேன். வெளியில சொல்றது இல்ல. கௌரவ பிச்சை தான். ஏதோ 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன் 1 லட்சம் கொடுத்து கொடுப்பாரு, காசு கொடுத்துடுனா 1 லட்சம் கொடுப்பாரு. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்ப தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துருந்தேன். இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை, செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன் அப்படின்னா இருப்பா, அந்த அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்புவாங்க. ஐயா அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவரெல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத சம்பவிச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரும். சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரும். சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரும். தப்பு இல்லையா? கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? யார் விட்டு போனோம்? ஈழத்துல போட்டு எல்லாரும் செத்து மடிஞ்ச பிறகு அந்த மக்கள் நம்பிக்கையோட பணத்தை அனுப்புறாங்க. அந்த பணத்துல கூத்தடிக்கிறாரு. அதை கேட்க ஒரு துப்புல. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.